ஒரு அமைதியான கிராமம். சுற்றியும் பச்சை பசேல்னு வயல். காற்று வீசும்போது அந்த நெற்பயிர்கள் மெதுவாக ஆடிக்கிட்டே இருக்கும். அது பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருந்துச்சு. அது ரொம்ப புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் பேராசை அதிகம். தினமும் காலையில் மரத்திலிருந்து கீழே இறங்கி சுற்றியும் யார் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அமைதியாக வயலுக்குள்ளே போய் அரிசி அள்ளி சாப்பிடும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டு போகிறதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு அள்ளிட்டும் போயிடும். டெய்லியும் அந்த வயலோட சொந்தக்காரன் ஒரு விவசாயத்தை தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். முதல் நாள் பார்த்தப்போ சரி, ஒரு நாள் தானே விட்டுட்டார். ஆனால் அடுத்த நாள் இது தொடர்ந்தப்போ, இதை இப்படியே விட்டால் எல்லா அரிசியும் வேஸ்ட் ஆகிடும், இதுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு அவர் வீட்டுக்கு போய் ஒரு சின்ன வாயுள்ள ஒரு கண்ணாடி ஜார் எடுத்தார். அதுக்குள்ளே நிறைய அரிசி போட்டார். ஜாரு நிறைய அரிசியால் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. அதை மெதுவாக கொண்டு வந்து அந்த ஆலமரத்தடியில் வச்சார். பக்கத்தில் இருந்த புதரில் ஒளிஞ்சிக்கிட்டார். கொஞ்ச நேரத்தில் குரங்கு வந்துச்சு. அது வழக்கம் போல் வயலுக்குள்ளே போக நினச்சிது. ஆனால் மரத்தில் இந்த ஜாரை பார்த்ததும் அதோட கண்கள் மின்னுச்சு. அடடா, இன்னைக்கு செம வேட்டைன்னு நினச்சிச்சு. ஜாருக்குள்ளே நிறைய அரிசி இருந்துச்சு. உடனே கையை உள்ளே போட்டு முடிஞ்ச அளவுக்கு அரிசி அள்ளி பிடிச்சிது. அதுக்கப்புறம் வெளியே எடுக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனால் கை வரல. மீண்டும் இழுத்துச்சு, இன்னும் வரல. இடது பக்கம் இழுத்துச்சு, வலது பக்கம் இழுத்துச்சு. எவ்வளவு இழுத்தாலும் வரவே இல்லை. ஏன்னா அதை பிடிச்சிட்டு இருந்த அரிசியை விடவே இல்லை. கொஞ்சம் அரிசியை விட்டுருந்தா கை சுலபமாக வெளியே வந்திருக்கும். ஆனால் அது மனசு ஒத்துக்கவே இல்லை. எவ்வளவு எடுத்தாச்சு, இதை எப்படி விட்டுறதுன்னு நினச்சிச்சு. அந்த ஒரு பிடிவாதம் தான் அது சிக்க வச்சுது. அந்த நேரம் மெதுவாக விவசாயி வெளியே வந்தார். அந்த குரங்கு அவரை பார்த்ததும் பயந்து போயிடுச்சு. ஓடணும், தப்பிக்கணும்னு நினச்சிச்சு. ஆனால் முடியல. ஏன்னா இன்னும் அதே அரிசியை விடாமல் பிடிச்சிட்டு இருந்தது. அப்போ தான் குரங்கு புரிஞ்சுது, தன்னை சிக்க வச்சது அந்த ஜார் இல்லை, தான் விடாமல் பிடிச்சிட்டு இருந்த அந்த அரிசி தான். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பல விஷயங்களை நம்ம பிடிச்சிட்டே இருக்கோம். அது கெட்ட பழக்கமாக இருக்கலாம், நம்ம மனசை காயப்படுத்துகிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், தேவையில்லாத மெமரிஸாக இருக்கலாம், பழைய காயங்களாக இருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம், விடுதலை கிடைக்கும். ஆனால் பிடிச்சிட்டே இருந்தால் அந்த குரங்கு மாதிரி நாமும் அதே இடத்துல சிக்கியிருப்போம். அதனால் சில நேரம் முன்னே போக பிடிப்பதை விட விட்டுறது தான் முக்கியம். இன்னும் இதே மாதிரி நல்ல மாரல் ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.